அன்பர்களே, தமிழகம், கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடக்க உள்ளது. தேர்தல் ஆணையம் இதற்கான முன்னேற்பாடுகளை தொடங்கிவிட்டது. அரசியல் கட்சியினரும் கூட்டணிகளை கட்டமைக்கும் முயற்சியில் தீவிரமாக உள்ளார்கள். வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. கேரளாவில் சட்டமன்ற தேர்தலில் தாமரையை மலரச் செய்ய வேண்டும் என்று பாஜக கடும் முயற்சியில் களமிறங்கியுள்ளது. திருச்சூர் எம்பி தொகுதியில் வெற்றி பெற்றதும், திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றியதும் பாஜக தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பெரும் தன்னம்பிக்கையை கொடுத்துள்ளது. இதனால் தொகுதிகளை தங்கள் செல்வாக்கின் அடிப்படையில் ABC என்று பிரித்து வேட்பாளர்களை தேர்வு செய்துள்ளார்கள். A பட்டியலில் சீனியர் தலைவர்கள் போட்டியிடுகிறார்கள். B பட்டியலில் 2, 3 என்று பெயர் பட்டியல் தயாரித்து டெல்லிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருவனந்தபுரம் நேமம் தொகுதியில் பாஜகவின் கேரள மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகரும், வட்டியூர்காவில் நடிகர் கிருஷ்ணகுமார் அல்லது ஸ்ரீலேகா IPS அவர்களும் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. மஞ்சேஸ்வரத்தில் முன்னாள் மாநில தலைவர் சுரேந்திரன், சோபா சுரேந்திரன் காயங்குளம் அல்லது பாலக்காடு, மலம்புழாவில் கிருஷ்ணகுமார், கழக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் முரளிதரன், காட்டாக்கடையில் கிருஷ்ணதாஸ், மாநில செயலாளர் ரமேஷ் கோழிக்கோடு, கோபாலகிருஷ்ணன் கொடுங்கல்லூர், ஷோன் ஜார்ஜ் பாலா, திருவல்லாவில் அனூப் ஆண்டனி, முன்னாள் DGP ஜேக்கப் தாமஸ் திருச்சூர் அல்லது ஒல்லூர், சந்தீப் வாசஸ்பதி செங்கன்னூர் என்று வேட்பாளர்கள் பெயர்கள் முடிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் மாநில தலைவர் சந்திரசேகர் போட்டியிடுகின்ற திருவனந்தபுரம் தொகுதி 100% வெற்றி பெறும் என்று நம்புகிறார்கள். இங்குதான் ராஜகோபால் வெற்றி பெற்று முதன்முறையாக சட்டமன்றத்தில் சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவனந்தபுரத்தில் அடுத்த நம்பிக்கைக்குரிய தொகுதி வட்டியூர்காவு. இங்கு முன்னாள் DGP ஸ்ரீலேகா அல்லது நடிகர் கிருஷ்ணகுமார் பெயர்கள் அடிபடுகிறது. ஸ்ரீலேகா மாநகராட்சி கவுன்சிலராக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் அவரை போட்டியிடச் செய்ய கட்சி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்து இவர்கள் பெரிதும் நம்பும் தொகுதி மஞ்சேஸ்வரம். முன்னாள் மாநில தலைவர் சுரேந்திரன் 2016 இங்கு போட்டியிட்டு 89 ஓட்டுகள் வித்தியாசத்திலும், 2021 855 ஓட்டுகள் வித்தியாசத்திலும் தோல்வியடைந்தார். இந்த முறை அவரே போட்டியிட்டு வெல்ல வேண்டும் என்று மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அந்த தொகுதியின் வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்க செய்து ஸ்டார் தொகுதியாக மாற்றும் சோபா சுரேந்திரனுக்கு இந்த முறை வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதியில் போட்டியிட வைக்க வேண்டும் என்று மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. அவர் பாலக்காடு தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலக்காடு நகராட்சி தற்போது பாஜக வசம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ் கோபி எம்பியாக வெற்றி பெற்ற திருச்சூரில் சில தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையுடன் காய்களை நகர்த்தி வருகிறது. ஆக மொத்தம் இந்த முறை 10 தொகுதிகளிலாவது வெற்றி பெற வேண்டும் என்ற முடிவுடன் பாஜக நிர்வாகிகள் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். களப்பணியையும் தொடங்க உள்ளார்கள். வெற்றி யாருக்கு என்பது தேர்தல்கள் முடிந்தால்தான் தெரிய வரும். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.